அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னன்னா, எங்க வீட்ல வந்து ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ண லாங் வீடியோ தான் இது. ரொம்ப லாங் டைம் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. ஸோ, அதனால வந்து நம்ம சேனல்ல கொஞ்ச நாளா எந்த வீடியோஸுமே போட முடியல. ஸோ, அதனால இப்ப தான் வந்து வீடியோஸ்லாமே எடிட் பண்றேனே. முந்தின நாளே வந்து ஆயுத பூஜைன்றதுனால வீடெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்து மாப் போட்டு விட்டு மாடிப்படியில ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு. ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவி விட்டுடலான்ட்டு ஒண்ணொண்ணா பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஷாம் குட்டி தூங்கும்போது மட்டும் தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். லைட்டா தண்ணி பட்டாலே மாடிப்படி பயங்கரமா வழுக்குது. கொஞ்சம் கழுவி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சரி, ஆயுத பூஜைன்றதுனால வீடு எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணணுன்றதுனால எல்லாத்தையும் முந்தின நாளே கிளீன் பண்ணிட்டேன். புது வீடுன்றதுனால அவ்வளவும் ஒட்டடை இல்ல. இருந்தாலும் வந்து கதவு, ஜன்னல், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் எல்லார் வீட்லயுமே வேலை கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்தா மட்டுமே எல்லார் வீட்லயுமே பயங்கர வேலை இருக்கும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்கு முன்னாடிலேருந்தே வேலைலாம் தொடங்கிடுவீங்க. நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்து கொலு பார்க்கலான்ட்டு ஊருக்கும் வந்துட்டோம். கொலுவோட லாங் வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம போடுற வீடியோஸ்க்கெலாம் வந்து லைக்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போர்ட்டிகோலாம் கழுவி விட்டுட்டு சரி அப்படியே வந்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா ஷாம் குட்டி தூங்கும்போது இது எல்லாத்தையுமே இப்போ தான் பண்ண முடியும். தம்பி எழுந்துச்சுட்டானா சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போலாம் வந்து கொஞ்சம் சுட்டித்தனம் அதிகமாகிடுச்சு. எனி டைம் அம்மா வா விளையாடலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். சரி அவன் தூங்கும்போது தான் இந்த எல்லா வேலையுமே முடிக்க முடியும். மறுநாள் வந்து வண்டி சைக்கிள்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பட்டெல்லாம் போட்டுக்கலான்ட்டு நான் அந்த வேலை எதுவுமே நான் தொடங்கலை. சரி இந்த வேலை ஃபஸ்ட்டு முடிஞ்சால் தான் எனக்கு அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லேயே எனக்கு ஆயுத பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். வேலை அதிகமாக இருந்தாலும் நம்ம படித்த புக்ஸ்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அதெல்லாம் வந்து இப்போ ஞாபகம் வரும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல் பிடிக்கும்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை சாமான்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சுட்டு சாமி ஃபோட்டோலாம் எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டேன். ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக மறுநாள் காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே ஒரு 5:30 போல் அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் தக்காளி குருமாவும் தான் ரெடி பண்ணனே. மாமா தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து நான் அந்த ட்ரைபேட் மூலியமாகவும் நிறைய வீடியோஸும் எடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியெல்லாம் வாஷ் பண்ணாங்க. நான் வந்து அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா எனக்கு கிச்சன்லேயே வேலை கரெக்டாக இருந்துச்சு. ஷாம்குட்டி சைக்கிளும் மாமாவோட வண்டியும் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை. சாமிக்கு பிரசாதமாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு சேமியா பாயசம் தான் வந்து ரெடி பண்ணினேன். அப்படியே வந்து கடலை ஊற வச்சுருந்தேன். முந்தின நாள் நைட்டே ஒரு 8 ஹவர்ஸ் வந்து சூப்பராகவே ஊறி இருந்தது. மறுநாள் காலையில் வந்து 2 விசிலில் சூப்பராக வெந்துடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லாங் டைம் கிட்டே ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் தொடர்ச்சியாகவே என்னால் வீடியோவும் போட முடியல. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லாங் டைம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. ஸோ எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸும் வரும். சாமிக்கு நெய்வேத்தியமாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து வடை மாவு அரைச்சி வடையும் செஞ்சேன். ஏன்னா வந்து அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால வடை வந்து நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் செய்வேன். வடை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து கொச்சிட்டு இருக்குது, புளி ஊற்றி இறக்கணும். ஸோ வந்து ரொம்பவே அன்றைக்கி வந்து லேட்டாக தான் கொஞ்சம் சாமி கும்பிட்டோம். 1:30 போலேயே ஆகிடுச்சி சாமி கும்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து முந்தின நாள் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இருந்தாலும் வந்து வண்டியும் சைக்கிளும் மாமாவும் ஷாம்குட்டியும் வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. சரி அந்த கேப்பில் வந்து இட்லிக்கு மாவு இல்லை. ஸோ அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த கேப்பில் இட்லிக்கு மாவும் அரைச்சிட்டேன். சரி அதுக்குள்ளே வந்து அவங்க 2 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பட்டை இல்லாமல் போட்டாங்க. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தலை வாரிட்டு சரி விளக்கேற்றி சாமி கும்பிடலான்ட்டு ஒரு 1:30 போல் வந்து வீட்டில் பூஜை பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. புது வீட்டில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விநாயகர் சதுர்த்தி அவ்வளோவா வந்து நான் செலிப்ரேஷன் பண்ணலை. இப்போ வந்து எல்லாமே என் கையால் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமிக்கு பிரசாதமாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். சக்கரை பொங்கல், வெள்ளை மூக்கடலை, சேமியா பாயாசம், உருளைக்கிழங்கு சன்னா போட்டு பொரியல் அதுதான் பண்ணியிருக்கேன். வடை, மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், சுட சுட சாதம். இதுதான் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக ரெடி பண்ணனே. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 1:45 கிட்ட ஆயிடுச்சு. சாமந்தி பூ வந்து மாலையாக வண்டிக்கு சைக்கிளுக்கு எல்லாத்துக்கும் மாலை கட்டி போட்டோம். அந்த வீடியோ மட்டும்தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அவல் பொரி கடைலாம் ஒரு தட்டில் கொட்டி சாமி முன்னாடி வச்சுட்டேன். பண்ண பிரசாதம் எல்லாத்தையுமே வந்து இலை போட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு ஆயுத பூஜை செலிப்ரேஷன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.